அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேங்க. சூப்பர்ண்ணா. ஸோ நம்மளோட இண்டஸ்ட்ரியோட பேருண்ணா, அது இல்லாமல் நம்ம இண்டஸ்ட்ரி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறீங்களா? நம்ம இண்டஸ்ட்ரியோட பேர் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர்ஸ். நம்ம கம்பெனி கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வெள்ளக்கிணறுங்கிற இடத்துல உழைப்பாளர் ஸ்ட்ரீட் இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. கூகுள் மேப்பில் போட்டாலும் கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். நம்ம இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி எக்ஸ்ட்ராக்ஷன் சொன்னால் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், கோகனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்டிலேஷன் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளே ஒரு மிஷின் போட்டு சின்ன ஆயில் மில்லும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனியாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. ஸோ ஆனால் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாமாண்ணா? கண்டிப்பாக பார்த்துடலாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் அந்த எங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி மிஷின் ஷாப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மிஷினை பார்த்துடலாம். சரிங்களா? இதுதாங்க நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இண்டஸ்ட்ரி. நம்ம மிஷின் ஷாப் இது தான். அசம்பிளிங் தனியாக இருக்குது. இது ஒன்லி மிஷின் ஷாப் மட்டும்தான். பாருங்கள், ஈவே எடுக்கிற மிஷினை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆயில் மிஷினோட ஸ்பேரு. சரிங்களா? இது வந்து ஒரு கோகனட் பல்வரைசரோட பார்ட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு ஆயில் மிஷினோட ஸ்பேர்ஸ் இவங்க எல்லாமே ஆயில் மிஷினோட ஸ்பேர்ஸு, கியர் பாக்ஸ், ஃப்ளாஞ்சு, ஸ்க்ரூ ராடு. பார்த்தீங்கன்னா இது பாடி, ஃபீடிங் பாடி. வாங்க அப்படியே நம்ம லேத் மிஷின் ரன் பண்ணுறதை பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு ஸ்பேர்ஸ் மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாமே எல்லாம் ஆயில் மிஷினோட ஸ்பேர்ஸ் தான் எல்லாமே ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து அடுத்து நம்ம அசம்பிளிங் ரூமுக்கு போகும். அசம்பிளிங் ரூமில் போய் அந்த பார்ட்டை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ட்ரையல் எடுத்து குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேல்ஸுக்கு வரும். இதோட ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் இது. பாருங்கள், எல்லாம் லேட்டில் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொன்றும் ஆகிக்கிட்டு இருக்கும். ஃபேப்ரிகேஷன் யூனிட் தனியாக இருக்குது. எல்லாமே தனித்தனி ஒரு இண்டஸ்ட்ரி தான் இது. இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா 2 HP ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின். இந்த மிஷினில் தேங்காய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்க எண்ணெய், கடுகு எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், வேப்பெண்ணெய், இப்படி எல்லா வகையான ஆயிலும் ஒரே மிஷினில் நம்ம மிஷினில் புழிஞ்சிக்க முடியும். மற்ற மிஷின் மாதிரி வந்து அதை க்ளீன் பண்ணணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரே மிஷினில் மாற்றி 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 நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3 HP மிஷினு, 3 HP ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினு. இது வந்து 7.5 7.5 HP மிஷினு. இது வந்து சிரிக்காகுளம் போகுது, ஆந்திர பிரதேஷ் சிரிக்காகுளம். இது வந்து தேங்காய் பால் மிஷினு. இது விசாகப்பட்டினம் போகுது. ஆனால் இந்த ஹெச்பி டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்கல்ல? ஆமாங்க, 7 அதெல்லாம் அது என்னென்ன? அங்கே ஹெச்பிங்கிறது வந்துங்க ஒவ்வொரு மிஷின் வந்து கெப்பாசிட்டி வைஸ் பெருசாகும். மிஷின் பெருசாகும்போது மோட்டரும் பெருசாகும். அதுக்காக 1 HP 1 ஹார்ஸ் பவரு, 2 ஹார்ஸ் பவர், 3 ஹார்ஸ் பவர்னு ஒவ்வொரு சைஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் கெப்பாசிட்டியும் பெருசாகும், மிஷின் சைஸும் பெருசாகும். ஓகேண்ணா. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 HP மிஷின் நம்ம ட்ரையல் காமிச்சிடலாம். ஓகேண்ணா. இது ரன் பண்ணி காமிச்சிடலாம். பாருங்கள், போட ஆன் பண்ணுங்கப்பா. மிஷினில் சத்தம் இருக்காது, புண்ணாக்கு அள்ள வேண்டியது இல்லை. பாருங்கள், சவுண்டே இல்லை. பார்த்தீங்கன்னா ஹீட்ரு எல்லாமே மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், இதுக்கு வந்து நாங்கள் புண்ணாக்கு வெளியே வர்ற இடத்துல ஒரு ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். புண்ணாக்கு ஃப்ரீயாக வெளியே வர்றதுக்காகவே ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த புண்ணாக்கு ஃப்ரீயாக வெளியே வந்துச்சு அப்படின்னா மெட்டீரியல் வேகமாக உள்ளே இறங்கும். உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வேகமாக வெளியே வந்துட்டு இருக்க இன்புட் மெட்டீரியல் வேகமாக இறங்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதையாக இருந்தாலும் ஒரு விதையில் இருக்கிற ஒரு ஆயிலை கம்ப்ளீட் ஆயிலை புழிஞ்சு எடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்காது, ஃபவுண்டேஷன் தேவையில்லை, புண்ணாக்கு அள்ள வேண்டியதில்லை, விதை மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டு வந்து மோல்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மோல்டிங் பண்ணி எடுக்கிறோம். ஸ்டீலில் அந்த உருக்கி ஊற்றி வார்த்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பில் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபுட் கிரேடு. இதில் இப்போ ஒரு விதையை போட்டு காட்டுறோம். பாருங்கள், விதையை போடுங்க, கொட்டுறாங்க பாருங்கள். விதையை வந்து இப்படி கொப்பரை கட்டர் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த கொப்பரை கட்டரில் இந்த விதையை இப்படி நல்லா கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இப்படி கையில் நீங்கள் தலைநிலை கொட்டிடலாம். கொட்டுங்க.
அது இறங்கிக்கிட்டே இருக்கும், ஆள் தேவையில்லை. இந்த மெட்டீரியல் நிறைய இப்படி குமிச்சு வச்சுட்டு மேலே வரைக்கும் குமிச்சு வச்சுட்டு நம்ம வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு சில மிஷினை மாதிரி தள்ளி விடணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இது இல்லை. இப்போ புண்ணாக்கு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி வரும், அதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே போட்டுருவோம். பாருங்கள், ஆயில் வர ஆரம்பிச்சிரும் பாருங்கள், ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, புண்ணாக்கோட சச்சு ஃபஸ்ட்டு பவுடராக வந்தது, இப்போ பெல்லட்டு மாதிரி குச்சி தீவனம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் பாருங்க. அப்படி திக்காக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி திக்காக வருங்க. மெட்டீரியல் எப்படி இறங்கிட்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கும். இது ஆளே தேவையில்லை பாருங்க. அப்படி புண்ணாக்கோட ஸ்டைல் மாறிட்டு பாருங்க. வர 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 ஆயில் ரொம்ப தெளிய ஆரம்பிச்சிடும். ஓகேண்ணா. இப்படி இந்த ஆயிலை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சோலார் ட்ரையர் அதுக்குள்ள ஒரு டேங்கில் வச்சு அதை ஒரு துணியை வச்சு கட்டி 20 நாளைக்கு அப்படியே உள்ளே வச்சுருவோங்க. சோலாரில் வைக்கிறதுனால நல்லா ஹீட்டு ஜென்ரேட்டர் ஆகும். அந்த ஹீட்டு ஜென்ரேட்டர் ஆகிறதுனால உங்களுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் வெளியே போயிடும், எவாப்ரேட் ஆயிரும். அப்புறம் இந்த ஆயில் அப்படியே தெளிஞ்சு வர ஆயிலை எடுத்து நாங்கள் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுறோம். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி மிஷினை வாங்கி உங்கள் ஆயிலை தெளிய வச்சு மார்க்கெட் பண்ணும்போது ஒரு ஆயில் வந்து ஹீட் இல்லாமல், அதாவது சூடாகாமல் புழிஞ்சு சூரிய ஒளியில் வச்சு நீங்கள் எவாப்ரேட் பண்ணி அதை தெளிய வச்சு மார்க்கெட் பண்ணும்போது அந்த ஆயிலோட சத்து துளி கூட குறையாமல் போயிடும், எந்த சத்தும் குறையாது. ஒரு தேங்காயில் இருக்கிற ஒரு விதையில் இருக்கிற முழு சத்தும் நமக்கு ஆயிலாக அப்படியே நமக்கு கிடைக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கு சிறந்ததாக இருக்கும். இல்லை எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர்ஸ், இந்த பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஆயிலை பம்ப் பண்ணி உள்ளே போகும்போது இது உள்ள ஃபில்டர் கிளாத் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபில்டர் கிளாத் போட்டு பைப்பில் வந்துடும் ஆயிலு. இந்த ஆயிலை கொண்டு போய் டேங்கில் வச்சு பாட்டிலில் ஃபில் பண்ணி அப்படியே லேபிள் ஒட்டி மார்க்கெட்டிங் கொண்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இந்த மிஷினுக்கு வந்து வேலைக்கு ஆள் நிறைய வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் இருந்தால் 3 மிஷினை ரன் பண்ண முடியும். ஒரு கடலெண்ணெய், ஒரு தேங்காய், ஒரு நல்லெண்ணெய், 3 மிஷினை ரன் பண்ண முடியும். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஸ்டைல் வேணுன்னா ஒரே மிஷின் தான் நான் வச்சுட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மிஷின் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறோம், மிஷினை நாங்கள் ஒரு மிஷின் ட்ரையலும் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். வர்ற கஸ்டமருக்குலாம் நாங்கள் ட்ரையல் காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே மிஷினில் முதல் 2 நாள் தேங்காய் ஓட்டுவேன், அடுத்த 2 நாள் நல்லெண்ணெய் ஓட்டுவேன், அதுக்கடுத்த 2 நாள் கடலெண்ணெய் ஓட்டுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த கரிஞ்சீரக எண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்ததுன்னா அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நான் மிஷினை ரன் பண்ணி ஓட்டிக்குவேங்க. அதுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீடுக்கு தகுந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு சீடு மட்டும் ரன் பண்ணுவாங்க. இதுக்கு தகுந்த மாதிரியும் நான் மிஷின் கொடுக்குறேங்க. எனக்கு வேப்பங்கொட்டை மட்டும் தான் ஓட்டுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் கொடுக்குறேன். தேங்காய் மட்டும் தான் ஓட்டுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினு, கடலை மட்டும்தான் ஓட்டுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினு. ஒவ்வொரு விதையிலையும் ஒவ்வொரு ஆயில் பர்சன்டேஜ் இருக்குது. ஒரு விதையில் இருக்கிற முழு ஆயிலையும் ஒரே தடவையில் பிழிஞ்சு எடுக்கிற ஒரே மிஷின் நம்ம கோயம்புத்தூர் லட்சுமியோட மிஷின் மட்டும்தான். இதை நான் எங்களால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். இந்த மிஷினை பற்றி மேலும் உங்களுக்கு நிறைய தகவல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஸ்க்ரால் ஆகிற எங்களோட நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களுடைய அட்ரஸுக்கும் நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா தகவலையும் தர நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.